வணக்கம் பிரித்தம்பளா. எங்கிட்ட இருக்கிறது இந்த டெக்னோ போவா 4. இதோட விலை வந்து 11,999. ஒரு 12,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா இந்த டெக்னோ போவா 4 வாங்கலாமாங்கிறது தான் இந்த பதில் நம்ம பார்க்க போகிறோம். டெக்னோ வந்து பார்த்தீங்கன்னா போவா சீரீஸில் வந்து ஒரு அஃபோர்டபுளான ஒரு டீசனான ஃபோன்கள் வந்து விற்றுட்டுருக்காங்க. ஆஃப்லைனில் கூட நீங்கள் வாங்கலாம். இப்போ இந்த புதிதாக இந்த போவா 4 வருது. பாருங்கள், டிசைன் பாருங்கள். பின்பக்கம் வந்து ஒரு ஜியாமெட்ரிக் பேட்டர்னில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. டிசைன் எப்படி இருக்குது, இந்த கேமரா மாடியூல் கூட டிசைன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட அன்பாக்சிங், இதோட விமர்சனம், கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்கிறேன். இதோட ஹைலைட் எல்லாமே வந்து பார்க்கலாம் இந்த பதிவில். ஸோ இந்த போவா 4 இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 4G ஸ்மார்ட் ஃபோன் தான். இப்போ வந்து 5G வந்து வந்துச்சு. ஆனால் எனக்கு 5G ஆணியே பிடுங்கண்டப்பா, எனக்கு நல்ல ஒரு 4G ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போவோ 4 வருது. இந்த 12,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில். இதில் NFC கூட தராங்க. ஸோ NFC வந்து 12,000 ரூபாய்க்கு கிடைக்குது. 128 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் இதில் வந்து உங்களுக்கு இதில் தராங்க. கூடுதலாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஸ்லாட் இருக்குது. ஸோ 2 சிம், ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 8 GB ரேம் இதில் தராங்க. பட் விர்ச்சுவல் ரேம் வந்து கூடுதலாக ஒரு 5 ரேம் வரை இருக்குது. ஸோ மொத்தமாக ஒரு 13 GB ரேம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 2 GB, 3 GB, 5 GB உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விர்ச்சுவல் ரேம் தேவைன்னா. பட் 8 GB வந்து தாராளம் ஒரு ஃபோனுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக வழக்கம் போல் பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா? ஸோ பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன், இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலரில் கொண்டு வராங்க. எங்கிட்ட இருக்கிறது இந்த ப்ளூ கலர். மற்ற 2 கலரும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். சாஃப்ட் பேக்கேஜ் இருக்குது. 12 months வாரண்டி கிடைக்குது. யூசர் கைட், சிம் எஜெக்டர் பின் இருக்குது. 18 watts சார்ஜர் வந்து பாக்ஸுக்குள்ளே தராங்க. USB Type-C கேபிள் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. இந்த ஃபோன் வந்து 8.7 mm திக்னஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பின்பக்கம் வந்து இந்த மாதிரி ஜாமெட்ரிக் பேட்டர்ன் வந்திருக்கிறதுனால இந்த ஃபோனை திருப்பும் வந்து ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் வந்து வருது. ப்ளூ கலர் பார்க்க நல்லா இருக்குது. இது வந்து மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ்லாம் எதுவும் வரல. நல்லா இருக்குது இல்லையா அந்த டிசைன். இந்த கேமரா மாடியூலும் கூட பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. 2 கேமரா இருக்குது. கேமரா பற்றிலாம் நான் சொல்கிறேன். டெக்னோ போவோ பிராண்டிங்கும் இதில் போட்டிருக்காங்க. மேல் பக்கம் வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக் இல்லை, தந்திருக்கலாம். கீழ்பக்கம் வந்து ஸ்பீக்கர் இருக்குது. இதில் வந்து டூவல் ஸ்பீக்கர் இருக்குது. ஒரு ஸ்பீக்கர் கீழே இருக்குது, ஒரு ஸ்பீக்கர் வந்து மேலே வந்து இந்த சைடில் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து USB Type-C போர்ட் இருக்குது. மைக் மற்றும் ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து ஃபாஸ்டாக டீசனாக வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கும் இதில் உண்டு. ஸோ இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.82 inch டிஸ்பிளே தராங்க. HD+ ரெசல்யூஷனோடி வருது. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 90/60 ஆட்டோவில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டாக. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம். ஸோ பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே, நல்ல ஒரு பிரைட்னஸ் லெவல் இருக்குது. நல்ல ஒரு டிஸ்பிளே. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டான மூவி பார்க்குறதுக்கு, நீங்கள் வந்து இதில் வந்து இன்ஸ்டா ரீல்ஸ், ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு, யூடியூப் வீடியோலாம் பார்க்குறதுக்கு, சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே, ஒரு பெரிய டிஸ்பிளே தந்திருக்காங்க. நல்ல ஒரு 90 Hz ரிஃப்ரெஷ் தந்திருக்கனால நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இப்போ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5G சிப்செட் இல்லை, 4G சிப்செட். பட் நல்ல ஒரு தரமான ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து தந்திருக்காங்க. மீடியாடெக்கோட ஹீலியோ G99 சிப்செட். இது 8 GB ரேம் ஓடி வருது. இந்த சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ கால் ஆஃப் டியூட்டி நான் விளையாடி பார்த்தேன், நல்லாவே ஹேண்டில் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேந்தர் கேம் இன்ஜின் 2.2, ஹைப்பர் இன்ஜின் 2.2 லைட்டு அதெல்லாம் தந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் விஷயத்தை தவிர நான் கேம் விளையாடி பார்க்கும்போது நல்லா வந்து கேமிங் வந்து ஹேண்டில் ஆச்சு. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வந்து கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ், இப்போ நீங்கள் கால் ஆஃப் டியூட்டி கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். ஸோ நல்லாவே ஹேண்டில் ஆகுது. கேம்ஸ் வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. மற்றபடி ஜெனரல் மல்டி டாஸ்கிங் எல்லாமே வந்து இது நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து நல்லாவே கிடைக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 18.3 GB வந்து உங்களுக்கு சிஸ்டம் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு போகுது. சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் வந்து இருக்குது. பட் அதெல்லாம் தேவையில்லாதது நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ FM ரேடியோ உண்டு. பட் வந்து வயர்டு இயர்ஃபோன் போட்டு யூஸ் பண்ணும்போது தான் வந்து அந்த FM ரேடியோ ஒர்க் ஆகுது. வேறு வந்து பார்த்தீங்கன்னா சென்சர்ஸ், தேவையான எல்லா சென்சர்ஸ் வந்துருக்காங்க. வைட் ஒன் எலவன் சர்டிஃபிகேஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து OTTயில் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி வீடியோ பார்க்கும்போது HD ரெசல்யூஷனில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து டூவல் கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 50 MP கேமரா. அப்புறம் வந்து ஒரு AI சென்சர் தந்திருக்காங்க.
இது வந்து ஃப்ரண்டில் வந்து ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா வந்திருக்காங்க. பியூட்டி மோடு, போர்ட்ரேட் மோட், சூப்பர் நைட்டு, ப்ரோ மோட் இருக்குது, ஸ்லோ மோஷன் இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது. வீடியோ வந்து 2Kல வந்து மேக்ஸிமம் எடுக்கலாம். 1080p 60 fpsலேயும் எடுக்கலாம். அல்ட்ரா ஸ்டடி மோடு இருக்குது. ஸோ வந்து ஸ்டடியான வீடியோ வந்து 1080 30 fpsல வந்து எடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் கூட நீங்கள் வந்து 1080 30 fpsல அல்ட்ரா ஸ்டடியில் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமராவில் 2Kல கூட நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்காங்க. சில கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசனான ஒரு கேமரா வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கேமரா நீங்களே பார்த்து எப்படி இருக்குன்னு முடிவு பண்ணிங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து 2 கிளிப் பார்க்குறீங்க. லெஃப்ட் சைடில் வந்து நான் வந்து இந்த அல்ட்ரா ஸ்டேபிள் வந்து எனேபிள் பண்ணாமல் எடுத்த கிளிப் இது. ரைட் சைடில் பார்க்கக்கூடிய கிளிப்பில் வந்து அல்ட்ரா ஸ்டேபிள் எனேபிள் பண்ணிட்டு நான் வந்து எடுக்கக்கூடிய சாம்பிள் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து இந்த கிளிப்ஸ் பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃப்ரண்ட் கேமராலேயும் நீங்கள் வந்து 2Kல வீடியோ எடுக்கலாம். இதுலேயும் வந்து 1080 30 fpsல வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெபிளைஸ்டு வீடியோக்கான ஆப்ஷன் இருக்குது. அதில் தான் வந்து இப்போ நான் எடுத்துருக்கேன், ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருக்கிறேன். ஸோ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு இந்த சாம்பிளில் நீங்கள் பாருங்கள். பேட்டரி வந்து இதோட ஒரு ஹைலைட். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து எதிர்பார்க்கலாம். சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கவலையே இல்லாமல் ஒரு 2 டேஸுக்கு வந்து இது வந்து போகும். ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப் இதோட ஒரு ஹைலைட். 18 வாட்ஸ் சார்ஜிங் ஓடி வருது. 10 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இருக்குது. ஸோ அவசரத்துக்கு மற்றவங்க ஃப்ரெண்டோட ஃபோன் வந்து சார்ஜ் போயிட்டுனா கொஞ்சம் இதுலேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவர் பேங்க் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12ல் அவங்களோட iOSல வந்து இது பவர் ஆகுது. ஃபீச்சர் வைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மார்ட் பேனல் இருக்குது, சோஷியல் டர்போ. ஸோ வந்து வாட்ஸ்அப்புக்கு உரித்தான சில ஃபீச்சர்ஸ் வந்து இதில் தராங்க. ஸோ உங்களுக்கு வந்து வாய்ஸ் சேஞ்ச் இருக்குது, வீடியோ மோட் இருக்குது, வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் காலை கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பீக் மோட் ஒன்று இருக்குது, அதை எனேபிள் பண்ணிங்கன்னா யாராவது வந்து மெசேஜ் அனுப்பிட்டு டெலிட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டெலிட்டட் மெசேஜஸ் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்புறம் டூவல் ஆப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் வந்து டூவல் அக்கௌண்ட் இதில் ரன் பண்ணலாம். கேம் மோட், கிட்ஸ் மோட், ஸ்மார்ட் பேனல்னு ஒரு குயிக் ஆக்சஸ் செட்டிங்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து டெக்னோ போவா 4. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 rupeesக்கு ஒரு டீசனான ஒரு நல்ல ஒரு ஃபோனாக டெக்னோ வந்து கொண்டு வந்திருக்காங்க. டிசைன் பார்க்க நல்லா இருக்குது. இந்த ஜாமெட்ரிக் பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே, கேமரா டீசனான ஒரு கேமரா வந்திருக்காங்க. கேமிங் வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. பட் இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, 4G தான். ஒரு 4G போதும், எனக்கு 5G ஆணியே போடுங்க வேண்டாம், எனக்கு 4Gயே போதும். பட் நல்ல ஒரு கேமிங் விளையாடுறதுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆஃபரிங்காக டெக்னோ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது ரஷ்மாதன். தமிழில் பேசி டெக் தமிழா பாருங்கள்.